மகிழ்ச்சி சோக நிகழ்வுகளின் கலவையாகத்தான் நமது வாழ்க்கை இருக்கின்றது. ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி நிகழ்வுகள் அதிகமாக இருக்கலாம், வேறு சிலருக்கு சோக நிகழ்வுகள் அதிகமாக இருக்கலாம். இவ்விரண்டையும் சம மனநிலையோடு பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் தவறு, சோகத்தை தவிர்க்க நினைப்பதும் தவறு. எவ்வளவுதான் மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல காரியமாக இருந்தாலும் அது ஒரு நாள் மறைந்து போகும் என்கின்ற ஒரு கெட்ட அம்சம் அதில் ஒளிந்திருக்கின்றது. அதுபோலவே எவ்வளவுதான் சோகம் தரக்கூடிய கெட்ட காரியமாக இருந்தாலும் அதுவும் ஒரு நாள் மறந்து போகும் என்கின்ற ஒரு நல்ல அம்சம் அதில் பொதிந்திருக்கின்றது. நாம் உண்மையிலேயே பேறு பெற்றவர்களா? எப்படி? நம்முடைய சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ள நமக்கென்று ஒரு குடும்பம், நாம் வசிக்க ஒரு வீடு, உண்பதற்கு உணவு, உடுத்த உடை, பொழுதுபோக்கிற்கு நாம் வாசிக்க ஒரு புத்தகம், நேரம் இருக்கின்றது என்று சொன்னால் இந்த உலகத்தில பேறு பெற்ற 10% மக்களில் நாமும் ஒருவராக இருக்கின்றோமே. உண்மையிலேயே நாம் பேறு பெற்றவர்கள், பாக்கியவான்கள். இன்று காலை படுக்கையிலிருந்து எழும்போது நல்ல உடல் நலத்தோடு நாம் எழுகிறோம் என்றால் இன்று மரிக்க போகும் லட்சக்கணக்கான நோயாளிகளை விட நாம் பேறு பெற்றவர்கள். நாம் நமது வாழ்விலே போர் சண்டைகள் பார்த்திராவிட்டால், இன்னொரு நாட்டிலே நாம் அகதிகளாக வாழாவிட்டால், சிறையிலே பல கொடுமைகளுக்கு நாம் ஆளாகவிட்டால், இவ்வாறு வாழும் 500 மில்லியன் மக்களை விட நாம் அதிர்ஷ்டசாலிகளே. மதம் சம்பந்தப்பட்ட ஆன்மீக காரியங்களிலும் வழிபாடுகளிலும் நாம் சுதந்திரமாக பங்கேற்கிறோம் எனில், சிறைவாசம், மரண தண்டனை போன்ற எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் நாம் நம்முடைய மதத்தை பின்பற்றுகிறோம் எனில், இது இல்லாமல் வாழ்கின்ற 30 லட்சம் மக்களை விட நாம் பேறு பெற்றவர்கள். நாம் பெற்றிருக்கின்ற நல்ல காரியங்களையும் திறமைகளையும் ஆசீர்வாதங்களையும் எண்ணி பார்த்து இறைவனுக்கு நன்றி சொல்வோம். நேர்மறையான எண்ணங்களோடு வாழ்வோம்.